கதை நன்னனும் நங்கையும். கதை ஆசிரியர் திரு சிற்பி அவர்கள். சங்க காலம் இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம். அந்த காலத்தில் இப்பொழுது வட ஆற்காடு மாவட்டத்தை சேர்ந்த செங்கம் என்ற ஊரை சுற்றியுள்ள பகுதிகளை ஒரு சிற்றரசன் ஆண்டு வந்தான். அவன் பெயர் நன்னன் என்பதாகும். இந்த நன்னன் ஆண்ட காலத்தில் ஓர் இரங்கத்தக்க நிகழ்ச்சி நடந்தது. நன்னன் என்ற அந்த மன்னனுக்கு சொந்தமான ஒரு அரண்மனை தோட்டம் இருந்தது. அந்த தோட்டம் வெள்ளம் பெருக்கெடுத்தோடும் ஆற்றின் கரையிலே அழகாக அமைந்திருந்தது. அந்த தோட்டத்தில் வகை வகையான மரங்கள், மாமரங்கள், பலாமரங்கள், வாழை மரங்கள், கொய்யா மரங்கள் முதலிய கனிதரும் மரங்கள் அந்த தோட்டத்தில் நிறைந்திருந்தன. வானை முட்டி வளர்ந்திருந்த தென்னை மரங்களும் கமுகு மரங்களும் கண்ணிற்கு நல்ல காட்சி வழங்கின. அந்த தோட்டம் பச்சை பசேலென்று பசுமையாக தெரிந்தது. ஆற்றங்கரையில் அமைந்திருந்ததால் நல்ல வளமாகவும் செழிப்பாகவும் இருந்தது. அந்தந்த மரங்கள் கனி கொடுக்கும் பொழுதும் மரங்களில் நல்ல காய்ப்பு கண்டு கொத்து கொத்தாக பழங்கள் பழுத்து தொங்கின. பலாப்பழங்கள் வேரிலும் அடிமரத்திலும் கிளைகளிலும் பழுத்து நிறைந்து அந்த தோட்டத்திற்கே நல்ல மணத்தை தந்து கொண்டிருந்தன. வாழைக்குலைகள் நிலம் நோக்கி கிடந்தன. கொய்யா மரங்களில் அணில்கள் பழங்களை கொத்தி தின்று இங்குமங்கும் ஓடிக்கொண்டிருந்தன. ஆக அந்த தோட்டத்தை காண்பதற்கு கண்கோடி வேண்டும். ஆனால் அந்த தோட்டத்தினுள் யாரும் செல்ல முடியாது. தோட்டத்தை சுற்றிலும் நன்றாக வேலி போடப்பட்டு காவற்காரர்கள் பகலும் இரவும் காத்து வந்தார்கள். அரசன் நன்னன் எப்பொழுதாவது வருவான், வந்து தங்கி இளைப்பாறிவிட்டு செல்வான். அரசாங்க அலுவல்களிலிருந்து விடுதலை பெற்ற உணர்வு தோன்றும் அவனுக்கு அந்த தோட்டத்திற்கு வந்துவிட்டால். எனவே அவன் அந்த தோட்டத்தை பெரிதும் விரும்பி வந்தான். அதிலும் மாமரங்கள் அவனுடைய காவல் மரங்கள். அவற்றின் மேல் அவன் தன் உயிரையே வைத்திருந்தான். அந்த ஊர் பெண்கள் நாள்தோறும் ஆற்றங்கரைக்கு போவார்கள். இடுப்பில் குடம் ஏந்தி கொண்டு அழகு நடை போட்டுக்கொண்டு போவார்கள். நேரம் போவது கூட தெரியாமல் நீச்சல் அடித்து விளையாடுவார்கள். அவர்களின் செந்தாமரை கண்கள் நன்கு சிவக்கும் வரையிலும் குளிப்பார்கள். ஆசை தீர குளிக்க வேண்டும் என்று நினைத்து மகிழ்ச்சியோடு குளிக்க வருவார்கள். ஆனால் குளித்து முடித்து வீட்டிற்கு தண்ணீர் குடத்தை இடுப்பில் வைத்து திரும்பும் பொழுது அவர்கள் ஆசை தீர்ந்திருக்காது. நாளைக்கு எப்பொழுது வருவோம், வந்து மகிழ்ச்சியுடன் நீராடுவோம் என்பதிலேயே இருக்கும். ஒரு நாள் நல்ல இளவேநீர் காலம். பங்குனி மாதத்தில் இலையுதிர்த்துவிட்ட மரங்கள் எல்லாம் மீண்டும் மலர்ந்து மனம் பரப்பிக் கொண்டிருந்தன. தவிழ்ந்து வந்த காற்றில் மலர்களின் மனம் மிதந்து வந்தது. ஆற்றில் சலசலவென நீர் தெளிந்து ஓடிக்கொண்டிருந்தது. ஆற்றை நோக்கி எழிலி மகிழ்ச்சியோடு சென்று கொண்டிருந்தாள். அவளுக்கு வயது 12 இருக்கும். நல்ல களை பொருந்திய முகம், ஆழ்ந்து அகன்ற கரிய நீலக் கண்கள், குமிழ் மூக்கு, கரும்பாம்பென நீண்ட சடை. அவள் செல்வக்குடியில் பிறந்தவள். அவள் பெற்றோர்களுக்கு அவள் ஒரே பெண்தான். தவங்கிடந்து பிறந்த ஒரே ஒரு செல்வ மகள் அவள். இன்று வீட்டை விட்டு புறப்படவே நாழியாகிவிட்டது அவளுக்கு. எனவே அவள் தோழிகள் இதற்கு முன்னரே ஆற்றங்கரைக்கு போய்விட்டிருப்பார்கள். எனவே அவள் பரபரப்போடு நடந்தாள். ஆற்றங்கரையை நெருங்க நெருங்க அவள் வேகம் மிகுதிப்பட்டது. அவளை தூரத்தே கண்டுவிட்டதும் ஆற்றில் மகிழ்ச்சியோடு குளித்து கொண்டிருந்த அவள் தோழிகள் ஆரவாரத்தோடு வரவேற்றார்கள். அந்த தோழியர் கூட்டத்தின் தலைமை எழிலுக்குத்தான். எழிலி இல்லாவிட்டால் அந்த தோழியர் கூட்டத்தில் நிறைவு ஏற்படாது. எனவே எழிலியை அவர்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்த்ததில் ஒன்றும் வியப்பில்லை. எழிலி ஆற்றில் அவர்களோடு அமிழ்ந்து அமிழ்ந்து குதித்தாள். ஒரே மகிழ்ச்சி, ஆரவாரம் கரையெங்கும் எதிரொலித்தது. நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. குளித்துவிட்டு எழலாம் என்று எழுந்தாள் எழிலி. அப்பொழுது ஆற்றங்கரை ஓரத்தில் இருந்த அரசன் நன்னனுக்கு சொந்தமான தோப்பிலிருந்து ஒரு மாங்காய் அவள் அருகில் தொப்பென்று விழுந்தது. மாங்காய் என்றால் எழிலுக்கு கொள்ளை ஆசை. எனவே எதையும் யோசிக்காமல் உடனே கடித்து தின்னத் தொடங்கிவிட்டாள். அடியே எழிலி, என்ன வேலை செய்தாய் என்று அவள் தோழிகள் கத்தியது கூட அவள் செவியில் விழவில்லை. ஆனால் வலுவான முரட்டுக்கரம் ஒன்று அவள் கையை பற்றிய பொழுதுதான் அவள் திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தாள். அரசனின் தோட்டத்து காவற்காரர்கள் பலர் சரையில் நிற்பதையும் அவர்களில் யமகிங்கரனான ஒருவன் தன் கையை பற்றியிருப்பதையும் கண்டாள். இதுவரை மகிழ்ச்சியோடு அவளோடு ஆற்றில் குளித்து கும்மாளம் விட்டு கொண்டிருந்த தோழிகள் எல்லாம் பயத்தால் வெடவெடவென்று நடுங்கி நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களையெல்லாம் அதட்டி மிரட்டிவிட்டு காவலரசன் எழிலியை பற்றி அரசன் நன்னனிடம் அழைத்துச் சென்று விட்டான்.
இதுவரை பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்த தோழிகள் ஊர் நோக்கி ஓடினார்கள், எழிலியின் பெற்றோர்களிடம் இந்த செய்தியை தெரிவிப்பதற்கு. மறுநாள் அவை கூடியது. அரசனோ கொடுஞ்சீற்றத்துடன் அரியாசனத்தில் அமர்ந்திருந்தான். அமைச்சர், சேனைத் தலைவர், நகரமாந்தர் முதலியோர் அவரவர்களுக்குரிய இடங்களில் அமர்ந்திருந்தனர். எழிலியின் பெற்றோர்கள் அடக்க ஒடுக்கமாக ஒரு பக்கமாக என்ன நிகழுமோ என்ற அச்சத்தில் நடுங்கி நின்றனர். எழிலியின் மேல் குற்றம் சாட்டப்பட்டது. அரசன் உயிருக்கும் மேலாக மதித்து வரும் கால்பரமான மாமரத்தின் காயினை தின்றுவிட்ட குற்றம் எழிலியினுடையது. குற்றத்திற்கு தூக்கு தண்டனை வழங்கினான் கொடுங்கோலனான நன்னன். தீர்ப்பை கேட்டு கதறி எழுதினர் பெற்றோர். அவையே வியப்பில் ஆழ்ந்தது. அடுத்த நிமிடம் எழிலிக்காக இறங்கத் தொடங்கியது. அதை தவிர வேறு என்ன செய்துவிட முடியும் அவர்களால்? நன்னன் கொடுங்கோள்மைதான் நாடு அறிந்ததாயிற்றே. ஓர் எளிய குற்றத்திற்கு இவ்வளவு பெரிய தண்டனையா என்று கேட்பதற்கு அவையில் கூடியிருந்த எவருக்கும் துணிவில்லை, திராணியில்லை. எழிலியின் பெற்றோர் 81 யானைகளை தண்டத்திற்குரிய பொருள்களாக கொடுக்க முன்வந்தார்கள். எழிலியை எப்படியாவது உயிர் தண்டனையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று துடித்தார்கள். ஆனால் அரசன் மறுத்துவிட்டான். அடுத்து எழிலியின் எடைக்கு எடை பொன்பாவை செய்து தருவதாக சொன்னார்கள். அந்த காலத்தில் இவ்வாறு குற்றஞ்செய்தவர்கள் எடைக்கு எடை பொன்னை தண்டமாக தந்தால் அவர்களை விடுதலை செய்து விடுவார்கள். இதனையும் அரசன் நன்னன் மறுத்துவிட்டான். அவன்தான் என்றோ இரக்கத்தை துறந்த அரக்கனாகிவிட்டானே. எனவே யாராலும் எழிலியை காப்பாற்ற முடியாமற் போய்விட்டது. கொடுங்கொன்மையின் கோரக்கரங்கள் அவள் உயிரை பறித்து கொண்டன. இந்த கொடுஞ்செயலை கேள்வியற்றனர் சோழர்கள். அவர்கள் நீதிக்கு பெயர் போனவர்கள். எனவே அடாது இழிசல் செய்த நன்னன் நாட்டின் மீது படையெடுத்து சென்று அந்த மாமரங்களை வெட்டி வீழ்த்தி அவனையும் இறுதியில் அழித்தனர். இந்த நிகழ்ச்சியை பரணர் என்ற பழம்பெரும் புலவர் குறுந்தொகை என்ற சங்கத்தமிழ் நூலில் பாட்டாக பாடியுள்ளார். இதிலிருந்து பிஞ்சு நெஞ்சை அஞ்சாது கொன்ற நன்னன் இறுதியில் அழிந்து பட்டான் என்பது தெரிய வருகிறதல்லவா? அன்பும் அருளும் தான் என்றும் வாழும். மகிழ்நன் மார்பே வெய்யை யானி அழியல் வாழி தோழி நன்னன் நறுமா கொன்று நாட்டிற்போகிய ஒன்றுமொழி கோசர் போல வன்கட் சூழ்ச்சியும் வேண்டுமார் சிறிதே. குறுந்தொகை 73. முற்றும்.